வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற லெசன் எ லெட்டர் டு காட், ஜிஎல் ஃபன்டஸ். ஜிஎல் ஃபன்டஸ் வந்து ஒரு மெக்சிகன் ரைட்டர். இந்த லெசன் எதை பற்றி இருக்கும்னா, ஒரு ஃபார்மரோட ஃபெய்த் இன் காட், கடவுள் மேலே உள்ள நம்பிக்கையை பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அதாவது அந்த ஃபார்மர் வந்து கடவுளுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு, ஒரு கடிதத்தை எழுதுறாரு. அதையும் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். நம்ம லெசனுக்குள்ளே போகலாமா? இந்த லெசனில் உள்ள மெயின் கேரக்டர் யாருன்னா லென்கோ. இவர் வந்து ஒரு ஃபார்மர், அதாவது விவசாயி. இவரோட வீடு எங்க இருக்குதுன்னா டாப் ஆஃப் அ ஹில், அதாவது ஒரு மலைப்பகுதியில தான் இவரோட வீடு இருக்குது. அந்த மலையில இருந்து பார்த்தா கீழே வந்து ரிவர் ஓடும். ரிவர்னா ஒரு ஆறு ஓடுது. அதுக்கப்புறம் ரெடி டு ஹார்வெஸ்ட் கார்ன் ஃபீல்ட்ஸ், அதாவது அறுவடைக்கு தயாராகிட்டு இருக்கிற ஒரு கார்ன்னா சோளம், அந்த ஃபீல்டு வயல், சோள வயலையும் பார்க்கலாம். அந்த வயல் யாரோடதுன்னா லென்கோவோடது தான். அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாரு. அதாவது இந்த வருஷம் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், ஆனால் வந்து மழை மட்டும் நல்லா பெஞ்சிட்டுனா ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு யோசிக்கிறாரு. அவர் வந்து மழைக்காக டெய்லி மார்னிங் என்ன பண்ணுவாருன்னா, நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் மழை வருமா அப்படின்னு மேகத்தையே பார்த்துட்டு இருப்பாராம். நார்த் ஈஸ்ட்னா அந்த வடமேற்கு திசையை நோக்கி பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த மழைக்காக காத்துக்கிட்டே இருக்கிறாரு டெய்லி மார்னிங். ஃபார்மரோட ஒய்ஃப் வந்து சப்பர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சப்பர்னா என்னது, நைட் சாப்பாடை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஃபார்மர் வந்து அவரோட ஒய்ஃப்ட போய் பேசுகிறாரு, நம்ம வந்து கண்டிப்பாக நமக்கு மழை வரும், நம்மளோட வயலுக்கு தேவையான தண்ணியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட, கடவுள் மேலே உள்ள நம்பிக்கையோட ஒய்ஃப்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. உடனே ஒய்ஃப் சொல்கிறா, காட்ஸ் வில்லிங், அதாவது கடவுளோட சித்தம் போல் நடக்கட்டும், அந்த மாதிரி ஒய்ஃப் சொல்கிறா. இவங்களோட சில்ட்ரன், எல்டர் சில்ட்ரன், அதாவது பெரிய குழந்தைங்க எல்லாருமே ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நைட் டைமில் ஃபீல்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. யங்கர் சில்ட்ரன் எல்லாருமே வீட்டு பக்கத்தில் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ லென்கோவோட ஒய்ஃப் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டா, அதை சப்பரை வந்து ப்ரிப்பேர் பண்ணதுனால சாப்பிட்றதுக்காக எல்லாருமே டின்னருக்காக கூப்பிடுறா. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, லென்கோ நினச்ச மாதிரியே பிக் ட்ராப்ஸ் ஆஃப் ரெயின் வந்து பிகன் டு ஃபால், அதாவது பெரிய பெரிய மழை துளிகளாக விழுது. இதை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். லென்கோக்கு நல்லா விண்டு, அதாவது காற்றும் நல்லா ப்ளசண்ட்டாக அடிக்குது. க்ளவுட்ஸ், அந்த மேகங்கள் எல்லாமே நார்த் ஈஸ்ட் சைடில் இருந்து அப்படியே அப்ரோச் ஆகி வருது. லென்கோ வந்து வீட்டை விட்டு வெளியே போய் அந்த மலையை வந்து ஒரு சந்தோஷமாக ரசிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த ட்ரிஸ்ஸில், இந்த மலை துளி எல்லாமே ஒரு காயின்ஸ், எப்படியோ ஒரு காயின்ஸ் விழுந்தா எப்படி இருக்கும், அதாவது நாணயங்களாக விழுற மாதிரி அவன் நினைக்கான். லென்கோ வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த லார்ஜ் ட்ராப்லெட்ஸ், அதாவது பெரிய மலை துளிகள் எல்லாமே 10 சென்ட்ஸ் விழுற மாதிரி. 10 சென்ட்ஸ்னா காயின், அதாவது மெக்சிகோவில் உள்ள மணியை வந்து நமக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இந்தியாவில் ரூபாய் அப்படின்னு சொல்லுவோம்ல, அங்கே வந்து 10 சென்ட்ஸ் 5 சென்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வந்து இவர் வந்து பெரிய பெரிய மலைத்துளிகள் எல்லாமே 10 சென்ட்ஸ் விழுற மாதிரி நினைக்கிறாரு. சின்ன சின்ன மலைத்துளிகளை வந்து 5 சென்ட்ஸ் காயின்ஸ் வந்து விழுற மாதிரி நினைக்கிறாரு. அதாவது இதை வந்து எதை மீன் பண்ணி சொல்கிறாருன்னா, எப்படியும் இந்த வருஷம் வந்து நல்ல அறுவடையாகும், அதனால நிறைய பணம் அவருக்கு கிடைக்க போகுது, அதை மீன் பண்ணி இன்டைரக்டாக இப்படி பேசுகிறாரு. எல்லாமே இவர் நினச்ச மாதிரி நல்லபடியாக நடந்துட்டு இருக்கோம். மழை பெஞ்சிட்டு இருக்கோம், ஒவ்வொரு சின்ன சின்ன மலை துளிகளாக விழுந்துட்டு இருக்கோம். இவர் பூக்கள்லாம் அந்த ட்ராப்லெட்ஸ், அந்த மலை துளி விழுந்திருக்கிறதெல்லாம் பார்த்து ரசிப்பார், சந்தோஷப்படுவார். அந்த மாதிரி இவர் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஸ்ட்ராங் விண்டு வந்து வருது, ஒரு பலத்த காற்று வருது. ஹெயில் ஸ்டோம் வந்து வந்துடுது. ஹெயில் ஸ்டோம்னா என்னதுன்னா ஆலங்கட்டி மலை. இந்த மலை வந்து எப்படி இருக்கும்னா, ஃப்ரோசன் பேர்ல்ஸ், அதாவது முத்துக்கள் மாதிரி பெருசு பெருசாக கற்கள் விழுந்த மாதிரி விழும். இதுதான் ஹெயில் ஸ்டோம். லென்கோ வந்து நினைப்பான், இந்த ஹெயில் ஸ்டோம் வந்து சீக்கிரமாகவே ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு நினைப்பான். ஆனால் வந்து அவன் நினச்ச மாதிரி நடக்காது. என்ன ஆகும்னா, அந்த ஹெயில் ஸ்டோன்ஸ், அதாவது அந்த ஆலங்கட்டிகள் விழுந்துச்சுல்ல, அது எல்லாமே அந்த வேலி, அந்த மலைப்பகுதியில் தானே இவங்க வாழ்கிறாங்க, அந்த பள்ளத்தாக்குகள் ஃபுல்லாக நிரம்பி போயிடும் அந்த ஹெயில் ஸ்டோன்ஸால். அவங்களோட கார்டன், ஹவுஸு, ஹில் சைடு, கார்ன் ஃபீல்டு, அந்த சோள வயல் எல்லாமே அந்த ஹெயில் ஸ்டோன் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடும். அது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, எப்படி ஒரு சால்ட்டு, உப்பை வந்து மேலே ஃபுல்லாக கவர் பண்ணி தூவி விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பார்க்க இருந்துச்சு. பார்த்ததும் லென்கோக்கு ரொம்பவே கவலையாயிட்டா. அவன் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. அவன் பிளானுக்கு எல்லாமே அகெயின்ஸ்டாக தான் நடந்திருக்கு. ட்ரீஸ் எல்லாமே, ட்ரீஸில் உள்ள லீவ்ஸ், இலைகள் எல்லாமே உதிர்ந்து போகுது. இப்போ அவனோட சோள வயல்ல இருந்து எல்லா ஃப்ளவர்ஸும் கீழே விழுந்துருது. சோள வயல் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அழுகி போச்சு எல்லாமே இந்த ஹெயில் ஸ்டோன்ஸால். லென்கோ வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு அவனோட பசங்க கிட்ட ஃபுல்லாக, அதாவது அவனோட சன்ஸ் கிட்ட வந்து அவனோட வருத்தத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி அழிஞ்சு போச்சு, நம்மளோட உழைப்பு எல்லாமே வீணாகி போச்சு, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான். நம்மளோட கார்ன்ஃபீல்டு மொத்தமாகவே அழிஞ்சு போச்சு, இனி வந்து
கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்டார்விங்கில் வந்து சஃபர் ஆக போகிறோம். ஸ்டார்விங்னா அதாவது பசியில் வந்து கிடக்க போகிறோம், நமக்கு வந்து இனி காசு கிடையாது, நம்மகிட்ட மணி கிடையாது, நம்மளோட வயலும் அழிஞ்சு போச்சு, அந்த மாதிரி பசங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் இந்த மாதிரி பேசினாலுமே அதுக்கப்புறம் ஆனாலும் அவன் மனசுக்குள்ளே கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை இருந்து ஃபெய்த் இருந்து கண்டிப்பாக கடவுள் வந்து நம்மளை வந்து பசியாக இருக்க விட மாட்டார். நோ ஒன் எவர் டைஸ் ஆஃப் ஸ்டார்வேஷன் அப்படின்னு சொல்லுவான். யாருமே பசியில் சாக மாட்டாங்க, கடவுள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் பசங்க கிட்ட லென்கோக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. அவனுக்கு இருக்கிற ஒன்லி ஆப்ஷன் இனி வந்து காடு மட்டும்தான். கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அவருக்கு வந்து கண்ணு காது எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் வந்து கடவுளுக்கு ஒரு லெட்டர் எழுத போகிறேன், ஒரு கடிதத்தை எழுத போகிறேன், என்னோட வருத்தத்தை எல்லாமே அதில் வந்து நான் தெரிவிக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறான். அவன் வந்து வருஷங்கள் ஃபுல்லாகவே இந்த வயல்லே அவனோட நாட்களை வந்து செலவிட்டு இருந்தாலும் அவனுக்கு வந்து லெட்டர் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். அதனால ஸ்டார்டட் ரைட்டிங். யாருக்கு லெட்டர் எழுத போகிறான்? கடவுளுக்கு வந்து காடுக்கு வந்து லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறான். லென்கோ வந்து அந்த லெட்டரில் என்ன எழுதுறான்னா பாவர்ட்டி ஸ்ட்ரைக்கன் சிச்சுவேஷன், அதாவது வறுமையில் இருக்கிற அவனோட நிலைமையை வந்து எழுதுறான். அதாவது அவனோட வயல் எல்லாமே அழிஞ்சு போச்சு, அதனால அவனுக்கு 100 பெசோஸ் வேணும்னு எழுதுறான். 100 பெசோஸ்னா மெக்சிகன் மணி, அதாவது இந்தியன் மணி இருக்குதுல்ல, அதே மாதிரி மெக்சிகன் மணியில் 100 பெசோஸ் கடவுள் நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும், எனக்கு புது கிராப்ஸ் வேறு வைக்க வேண்டி இருக்குது, அதுக்கப்புறம் அது வச்சு வளர்ந்து அறுவடைக்கு வர்ற வரைக்கும் எனக்கு செலவுக்கும் காசு தேவைப்படும், ஸோ எல்லாத்தையும் சேர்த்து 100 பெசோஸ் நீங்கள் எனக்கு தரணும்னு அந்த லெட்டரில் எழுதுறான். இப்படி லெட்டர் எழுதின பிறகு அதில் அட்ரஸ்ன்னு ஒன்று எழுதணும்ல, அந்த அட்ரஸில் அவன் என்ன எழுதுறான்னா டு காட், கடவுளுக்குன்னு எழுதுறான். எழுதிட்டு லென்கோ வந்து நேராக போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகிறான். அங்கே போய் ஸ்டாம்ப் வாங்குறான். ஸ்டாம்ப் வாங்கி அந்த லெட்டரில் ஸ்டாம்பையும் ஒட்டிட்டு அதை வந்து மெயில் பாக்ஸ்க்குள்ளே போடுறான். மெயில் பாக்ஸ்னால் என்னது, அந்த அஞ்சல் பெட்டிக்குள்ளே போட்டுடுறான். அதுக்கப்புறமா அந்த போஸ்ட்மேன் வந்து அந்த லெட்டரை பார்க்குறாரு. வழக்கம் போல் லெட்டர்ஸ் எல்லாம் எடுக்கிறப்ப இந்த லெட்டரை பார்க்குறாரு. இதை பார்த்தோன்னா டு காட் அப்படின்னு இருந்தோன்னே போஸ்ட் மாஸ்டர் கிட்ட வந்து அந்த லெட்டர் கொண்டு போய் கொடுக்குறான். போஸ்ட் மாஸ்டர்னா யார்? போஸ்ட் ஆஃபீஸில் ஹெட்டாக இருப்பாங்கல்ல, அந்த போஸ்ட் மாஸ்டர் கிட்ட வந்து கொண்டு போய் அந்த லெட்டரை காமிச்சோன்னே இந்த போஸ்ட் மாஸ்டரோட கேரக்டர் எப்படின்னா அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கேரக்டர், ரொம்ப அன்பானவர். ஸோ இது வந்து அவர் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், டு காட்னு எழுதியிருந்தோன்னே ஏதோ வருத்தத்தில் இருக்கான் போல், ஏதோ ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தோட அந்த லெட்டரை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. அதுவும் அந்த போஸ்ட் மாஸ்டர் வந்து என்ன நினைப்பாருன்னா கடவுள் மேலே எவ்வளோ ஃபெய்த் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தா கடவுளுக்கு வந்து லெட்டர் எழுதியிருப்பான், அதனால அவனோட நம்பிக்கையை வந்து நமக்கு எடுக்கக்கூடாது, ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாரு. ஸோ லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே இந்த போஸ்ட் மாஸ்டருக்கு புரிஞ்சிடும் அவனோட வயல் எல்லாமே அழிஞ்சு போச்சு, அதனால அவனுக்கு வந்து மணி தேவைப்படுது, 100 பெசோஸ் தேவைப்படுதுன்னு புரிஞ்சுப்பாரு. அதனால இவனுக்கு லென்கோவுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கூட வேலை பார்க்குறவங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்ட இருந்தும் இந்த போஸ்ட் மாஸ்டர் வந்து மணியை கலெக்ட் பண்ணுவார். அதாவது நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ட்டு முன் வருவாங்களா, டொனேட் பண்ணுவாங்களா, அப்படி நன்கொடை தர்றவங்க கிட்டனா வாங்கி இந்த லென்கோவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணார். இவர் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணியும் இந்த போஸ்ட் மாஸ்டரால் 100 பெசோஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியல. பாதி அமௌண்ட் தான் கலெக்ட் பண்ண முடிஞ்சுது, அதாவது 50 பெசோஸ் தான் கலெக்ட் பண்ண முடிஞ்சுது. அதனால சரின்ட்டு கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து அனுப்பிடுவோன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரையும் கூடவே சேர்த்து அனுப்பிவிடுறாரு. கீழே வந்து என்ன சைன் பண்ணுறாருன்னா பை காட், அதாவது கடவுள்னு சொல்லிட்டு சைன் பண்ணி அனுப்பிடுறாரு. நெக்ஸ்ட் சண்டே வந்து லென்கோ என்ன பண்ணுறான்னா நேராக போஸ்ட் ஆஃபீஸ்க்கே போயிடுறான். போய் வந்து கடவுள் எப்படியும் நமக்கு வந்து பதில் அனுப்பியிருப்பாரு, அதனால அங்கே போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறான். உடனே இந்த போஸ்ட்மேன் வந்து அந்த லெட்டரை தூக்கி கொடுக்குறாரு. இந்த லெட்டரை பார்த்தோன்னா அவன் லென்கோ வந்து எப்படி சந்தோஷப்படுறான்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஹெல்ப் பண்ண போஸ்ட் மாஸ்டர் வந்து உள்ள போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ள உள்ள உட்காந்துட்டு இவனை வந்து வாஷ் பண்ணுவார். ஆனால் வந்து லென்கோ வந்து மணி வந்து கம்மியாக இருக்குந்தோன்னு ஹாஃப் அமௌண்ட் தானே இருக்குது, அதாவது 50 பெசோஸ் தான் இருக்குது, அவன் கேட்டது 100 பெசோஸ். அதனால ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுவான், மனசு உடஞ்சு போயிடுவான். திரும்ப வந்து பென்னு பேப்பர் இங்குக்காக தேடிட்டு இருப்பான், எழுதணும், திரும்பியும் கடவுளுக்கு வந்து லெட்டர் எழுதணும்னு சொல்லிட்டு அங்கே பார்த்து எழுதுவான். திரும்ப லென்கோ வந்து இப்போ அமௌண்ட் கம்மியாக இருந்தாலும் அவன் வந்து கடவுளை வந்து தப்பாக நினைக்கல, காடு வந்து எப்போவுமே தப்பு பண்ண மாட்டாருன்னு அவன் மனசில் நினைக்கான். லெட்டரை வந்து எழுத ஆரம்பிக்கிறான். அந்த லெட்டரில் லென்கோ என்ன எழுதுறான்னா எனக்கு வந்து 70 பெசோஸ் தான் கிடைச்சிது, அதனால மீதி அமௌண்ட் எனக்கு வேணும், எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது, எப்படியும் இந்த போஸ்ட் மாஸ்டர் போஸ்ட்மேன் அங்கே வேலை செய்கிறவங்க எம்ப்ளாயீஸ் இருப்பாங்கல்ல, போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ் அவங்க தான் கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க, அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எனக்கு மீதி காசை வந்து அனுப்புகிறப்ப வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பான். ஏன்னா வந்து அவன் டவுட் பண்ணுறான், போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃப்ஸ் தான் கண்டிப்பாக இந்த மணியை பாதி அமௌண்ட்டை எடுத்திருக்கணும் அப்படின்ட்டு டவுட் பண்ணுறான். இப்பவும் அவனுக்கு வந்து கடவுள் மேலே உள்ள ஃபெய்த் வந்து குறையலை. இதோட இந்த லெசன் முடியுது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட்.
understand this lesson. If you understand this lesson, like my channel and subscribe my channel. Thank you.